நேரம் 6 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் ஸ்ரீ நாகவாணி ராஜா. வாசிப்பவர் இஸ்மாயில் பி மாரிஃப். முதலில் தலைப்புச் செய்திகள். அயல் நாடுகளுடன் தொடர்ந்தும் உறவினை வலுப்படுத்த தயார் என்று இந்திய பிரதமர் தெரிவிப்பு. ரயில் இயந்திர சாரதிகளின் பணி புறக்கணிப்பு தொடர்ந்தாலும் குறிப்பிடத்தக்க அளவு ரயில்களை சேவையில் ஈடுபடுத்த நடவடிக்கை. பாடசாலை கட்டமைப்பை டிஜிட்டல் மயப்படுத்தும் 2ஆம் கட்டம் விரைவில். சுமார் 30 கோடி ரூபாய் பெறுமதியான ஹெரோயின் கஹத்துடுவையில் போலீசாரால் கைப்பற்றல். காசா பகுதியில் பணைய கைதிகளை மீட்பதற்காக இஸ்ரேல் மேற்கொண்ட நடவடிக்கையில் 300 பலஸ்தீனியர்கள் பலி, 4 பணைய கைதிகள் மீட்பு. T20 உலகக்கிண்ண போட்டித் தொடரில் பாகிஸ்தான் அணியுடன் நேற்று இடம்பெற்ற போட்டியில் இந்தியாவுக்கு வெற்றி. விரிவான செய்திகள். நரேந்திர மோடி இந்தியாவில் 3வது தடவையாக பிரதமராக நேற்றைய தினம் புதுடில்லி ராஷ்டிரபதி பவன் ஜனாதிபதி மாளிகையில் பதவி பிரமாணம் செய்து கொண்டுள்ளார். இந்த பதவி பிரமாணத்தின் பின்னர் நிகழ்வில் பங்கு கொண்ட அயல்நாட்டு தலைவரான ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட தலைவர்கள் அவருக்கு வாழ்த்து தெரிவித்தனர். நேற்றிரவு 7 மணி அளவில் பதவி பிரமாண நிகழ்வு ஆரம்பித்த நிலையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு மாலைதீவு ஜனாதிபதி மற்றும் மொரிஷியஸ் பிரதமருக்கிடையில் ஆசனம் ஒதுக்கப்பட்டிருந்தது. இலங்கை ஜனாதிபதிக்கு இந்திய ஊடகங்கள் விரிவான பிரசாரத்தை வழங்கியிருந்தன. தலைநகர் புதுடில்லியில் இலங்கை ஜனாதிபதி மற்றும் ஏனைய நாடுகளின் அரசு தலைவர்களது உருவப்படங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. அமைச்சரவை பதவி பிரமாணத்தின் பின்னர் இந்திய பிரதமருடன் நிகழ்வில் பங்கேற்ற அரசு தலைவர்கள் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். இதன்போது இந்திய பிரதமர் அருகில் இலங்கை ஜனாதிபதிக்கு இடம் வழங்கப்பட்டிருந்தமை விசேட அம்சமாகும். இதன்போது அரச தலைவர்கள் குறிப்பிடும் போது இலங்கை ஜனாதிபதி தொடர்பில் சிறப்பான விடயங்கள் தெரிவிக்கப்பட்டன. பங்களாதேஷ், நேபாளம், மொரிஷியஸ் மற்றும் பூட்டான் பிரதமர்களும் மாலைதீவு ஜனாதிபதியும் சீசெல்ஸின் உப ஜனாதிபதியும் நிகழ்வில் பங்கேற்றிருந்தனர். ரயில் இயந்திர சாரதிகளின் பணி புறக்கணிப்பு போராட்டம் தொடர்ந்தாலும் இன்றைய தினம் குறிப்பிடத்தக்க அளவு ரயில்கள் சேவையில் ஈடுபடும் என்று ரயில்வே திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இதற்கான ஒழுங்குகள் செய்யப்பட்டிருப்பதாக இலங்கை ரயில்வே திணைக்கள பிரதி பொது முகாமையாளர் என்ஜே இதிபொலகே தெரிவித்துள்ளார். பிரதான ரயில் மார்க்கத்தில் காலை 6:22 வரையில் 11 ரயில்கள் சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளன. சிலாபம் ரயில் மார்க்கத்தில் காலை 4 ரயில்களும், வடக்கு ரயில் மார்க்கத்தில் 4 ரயில்களும், கரையோர ரயில் மார்க்கத்தில் முற்பகல் 18 ரயில்களும், களனி ரயில் மார்க்கத்தில் 3 ரயில்களும் சேவையில் ஈடுபட உள்ளன. கொழும்பு கோட்டையிலிருந்து கரையோர ரயில் மார்க்கத்தினூடாக 7 ரயில்கள் சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளன. இந்த பணி புறக்கணிப்பு போராட்டம் காரணமாக நேற்றைய தினம் 60 ரயில் சேவைகள் இடம்பெறவில்லை. ரயில் சாரதிகளை இணைத்துக் கொள்வதற்கான முறைமையில் காணப்படும் பிரச்சினைகள் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டம் கடந்த 6ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். உங்கள் பெருமையின் அங்கமான மக்கள் வங்கி, தேசத்தின் பெருமை. நாட்டின் பாடசாலை கட்டமைப்பிற்குள் தகவல்களை டிஜிட்டல் மயப்படுத்தும் வேலை திட்டத்திற்காக சீன அரசாங்கம் வழங்கும் ஒத்துழைப்பை பாராட்டுவதாக அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த தெரிவித்துள்ளார். தற்சமயம் இந்த திட்டத்தின் 2ஆம் கட்டம் நெருங்கியுள்ளது. இதேவேளை பாடசாலை சீருடை தேவைகளில் 80% சீன அரசாங்கம் நன்கொடையாக வழங்க முன்வந்துள்ளதாகவும் அமைச்சர் கலாநிதி சுசில் பிரேமஜயந்த குறிப்பிட்டார். அமைச்சருக்கும் சீன தூதுவர் கி சென் ஹாங்குக்கும் இடையில் விசேட சந்திப்பொன்று இடம்பெற்றது. ஒவ்வொரு மாணவருக்கும் சிறந்த தரத்திலான சீருடைகளை வழங்குவது இந்த கலந்துரையாடலின் முக்கிய நோக்கமாகும். எனவே எதிர்காலத்தில் மீதமாக உள்ள 20% சீருடை தயாரிப்புகளையும் சீன தயாரிப்பாளர்களிடமிருந்து குறைந்த விலைக்கு பெற்றுக்கொள்ள அரசாங்கம் தீர்மானித்துள்ளது.
பலீஸ் விசேட அதிரடிப்படையினர் நேற்று மாலை கஹத்துடுவ கபல்ல கஹபத்த பிரதேசத்தில் மேற்கொண்ட சோதனையின் போது சுமார் 30 கோடி ரூபாய் பெறுமதியான 13 கிலோகிராம் எடை கொண்ட ஹெரோயினை கைப்பற்றியுள்ளார்கள். இதன்போது 2 துப்பாக்கிகள் மற்றும் போலி வாகன தகட்டுடனான 2 கார்களும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. இந்த போதைப் பொருள் துபாயில் தலைமறைவாகியிருக்கும் திட்டமிட்ட குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய உறுப்பினர் மற்றும் போதைப்பொருள் வர்த்தகரான அவுங்கல்லே லொக்குபெட்டி என்பவருடையது என கண்டறியப்பட்டுள்ளது. சம்பவத்துடன் தொடர்புடைய 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இதனிடையே சிங்கப்பூரில் இருந்து வந்த இலங்கையரிடமிருந்து சுமார் 14 கிலோ தங்கம் சென்னை விமான நிலைய சுங்கப்பிரிவு அதிகாரிகளினால் கைப்பற்றப்பட்டுள்ளது. இதன் பெறுமதி இந்திய ரூபாவில் 85 மில்லியன் என தெரிவிக்கப்படுகிறது. 29 வயதான இலங்கையர் இந்த தங்கத்தை சட்டவிரோதமாக இந்தியாவிற்குள் கொண்டுவர முயற்சித்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த செயற்பாட்டிற்கு இந்தியாவின் இண்டிகோ விமான நிலைய சேவைக்கும் தொடர்பு இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது. எதிர்வரும் வருடத்திற்காக வரவு செலவு திட்டம் முன்வைக்கப்பட மாட்டாது என்று நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாபிட்டிய தெரிவித்துள்ளார். 2025 ஆண்டு முதல் 3 மாதங்களுக்காக இடைக்கால கணக்கறிக்கையை முன்வைப்பதற்கு எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த வருடம் தேர்தல் வருடம் என்பதால் வரவு செலவு திட்டம் முன்வைக்கப்பட மாட்டாது எனவும் அவர் குறிப்பிட்டார். உன்னதமான இலக்குகளை மனதில் கொண்டு நீங்கள் எடுக்கும் சரியான முடிவுகள் உங்களையும் நாட்டையும் பெருமையடைய செய்யும். நாங்கள் உங்கள் பெருமையின் அங்கமான மக்கள் வங்கி, தேசத்தின் பெருமை. பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. கடந்த வாரத்தில் மாத்திரம் 700 டெங்கு தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். மழையுடனான காலநிலையினால் டெங்கு தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. கடந்த 7ஆம் தேதி வரையில் இந்த வருடத்தில் மொத்தமாக 25,619 டெங்கு தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். மேல் மாகாணத்தில் அதிகபட்சமாக 9,350 பேர் இனங்காணப்பட்டுள்ளார்கள். இந்த நிலையில் தமது சுற்றுப்புறச் சூழலை அனைவரும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என சுகாதார தரப்பினர் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு டெங்கு நுளம்பு பரவும் இடங்களை அழைப்பதற்காக ட்ரோன் மூலம் மருந்து தெளிக்கப்படும் என கொழும்பு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் PK புத்திக மகேஷ் தெரிவித்துள்ளார். மேல் மாகாண டெங்கு கட்டுப்பாட்டுக் குழுவின் ஆலோசனைக்கு அமைய இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளது. இதற்கு விமானப்படையினரின் ஒத்துழைப்பு பெற்றுக் கொள்ளப்பட உள்ளது. அண்மையில் ஏற்பட்ட வெள்ள நிலைமை காரணமாக டெங்கு நுளம்புகளின் பெருக்கம் அதிகரித்துள்ள நிலையில் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கொழும்பு மாவட்டத்தில் உள்ள 5 சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளும், கம்பகா மாவட்டத்தில் 6 சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளும், களுத்துறை மாவட்டத்தில் உள்ள 8 சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளும் வெள்ள நிலைமையால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். உலகச் செய்திகள். காசாவில் விசேட நடவடிக்கையொன்றை மேற்கொண்டு 4 பணைய கைதிகளை இஸ்ரேலிய படையினர் உயிருடன் மீட்டுள்ள அதேவேளை இந்த நடவடிக்கையின் போது 300 வரையான பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டுள்ளார்கள். அக்டோபர் 7ஆம் தேதிக்கு பின்னர் இஸ்ரேல் மேற்கொண்ட மிக கடுமையான தாக்குதல் இதுவென்று ராய்ட்டர் குறிப்பிட்டுள்ளது. காசாவின் மத்தியிலுள்ள அல் நுசைரட் பகுதியிலேயே இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளது. நுசைரட்டில் பொதுமக்கள் வாழும் பகுதியில் இந்த தாக்குதல் இடம்பெற்றதாக தெரிவித்துள்ள இஸ்ரேலிய ராணுவத்தின் பேச்சாளர், பணைய கைதிகள் தொடர் மாடி குடியிருப்புகளில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தனர் என தெரிவித்துள்ளார். இந்த நடவடிக்கையின் போது இஸ்ரேலிய படையினர் கடும் தாக்குதலை எதிர்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து அவர்கள் வானில் இருந்தும் தரையிலிருந்தும் பதில் தாக்குதலை மேற்கொண்டனர் என்று அவர் தெரிவித்துள்ளார். மீட்கப்பட்ட பணைய கைதிகளின் பெயர் விவரங்களை வெளியிட்டுள்ள இஸ்ரேல் அவர்களை மருத்துவ பரிசோதனைக்குட்படுத்தியதாகவும் அவர்கள் நல்ல நிலையில் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளது.
அக்டோபர் 7ஆம் தேதி நோவா இசைக்குழுவில் இசை நிகழ்வில் ஹமாஸ் மேற்கொண்ட தாக்குதலில் இவர்கள் பணைய கைதிகளாக பிடிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அபிவிருத்தி செய்திகள். கேகாலை மாவட்டத்தில் தெரிவு செய்யப்பட்ட 4 பிரதேச செயலக பிரிவுகளைச் சேர்ந்த மக்களுக்கு கடன் வழங்கும் வேலைத்திட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. ஆசிய அபிவிருத்தி வங்கியின் கடனுதவியின் கீழ் இந்த திட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. அதற்கமைய வரக்காப்புல, ரம்புக்கண, தெரணியகல, யட்டியான் தோட்டை ஆகிய பிரதேச செயலகங்களில் உள்ள கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளில் குறித்த வேலைத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. விளையாட்டுச் செய்திகள். ஒன்பதாவது T20 உலகக்கிண்ண போட்டித் தொடரில் நேற்று இடம்பெற்ற 19வது போட்டியில் இந்திய அணி 6 ஓட்டங்களினால் வெற்றி பெற்றது. பாகிஸ்தான் அணியுடனான இந்த போட்டி மிகவும் விறுவிறுப்பாக காணப்பட்டது. மழை காரணமாக போட்டி சற்று தாமதித்தே ஆரம்பமானது. நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற பாகிஸ்தான் அணி முதலில் துடுப்படுத்தாடும் சந்தர்ப்பத்தை இந்திய அணிக்கு வழங்கியது. அதன்படி துடுப்படுத்தாடிய இந்திய அணி 19 ஓவர்களில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து 119 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றது. அதிகபட்சமாக ரிஷப் பாண்டே 42 ஓட்டங்களையும் அக்ஷர் பட்டேல் 20 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்தனர். பந்துவீச்சில் நசீம் ஷா மற்றும் ஹரிஸ் ரவுஃப் ஆகியோர் தலா 3 விக்கெட்டுகள் வீதம் கைப்பற்றினர். பதிலுக்கு துடுப்படுத்தாடிய பாகிஸ்தான் அணி 20 ஓவர்கள் நிறைவில் 7 விக்கெட்டுகளை இழந்து 113 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றது. அதிகபட்சமாக முகமது ரிஸ்வான் 30 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். பந்துவீச்சில் ஜஸ்பிரித் பும்ரா 14 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். இதேவேளை நேற்று இடம்பெற்ற ஓமான் மற்றும் ஸ்காட்லாந்து அணிகளுக்கு இடையிலான போட்டியில் ஸ்காட்லாந்து அணி 7 விக்கெட்டுகளினால் வெற்றி பெற்றது. போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடிய ஓமான் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 7 விக்கெட்டுகளை இழந்து 150 ஓட்டங்களை பெற்றது. பதிலுக்கு துடுப்படுத்தாடிய ஸ்காட்லாந்து அணி 13.1 ஓவர்களில் 3 விக்கெட்டுகளை மாத்திரம் இழந்து வெற்றி இலக்கை அடைந்தது. வர்த்தக செய்தி அனுசரணை. பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். 21,500 கோடி ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்கள் வெளியிடப்பட உள்ளன. அவை 91, 182, 364 நாட்கள் முதிர்ச்சி கொண்டவை. இதற்கான ஏலம் நாளை மறுதினம் இடம்பெறும் என இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். பொருளாதார செய்திகள் அனுசரணை. அவசரத்தில் அங்கும் இங்கும் வைக்க வேண்டாம் தங்கமே. இப்போது தங்கப்போனுக்கு அதிகூடிய முற்பணம். அலையுங்கள் 0115-880-400. LOLC ராம்சவி தங்க கடன் சேவை. பாதுகாப்பாக வைத்திருக்கும் நகைகளை அவசர தேவைக்கு வைக்கவிட. சர்வதேச சந்தையில் அதிக கேள்வி காணப்படும் இயற்கை முறையிலான புலி வாழைப்பழ செய்கையை மேம்படுத்துவதற்கான வேலை திட்டத்தை விவசாய அமைச்சு ஆரம்பித்துள்ளது. சர்வதேச தரத்துக்கமைய புலி வாழை செய்கைக்கு தேவையான தொழில்நுட்ப வசதிகள் செய்கையாளர்களுக்கு வழங்கப்படும். புலி வாழைப்பழம் ஏற்றுமதி வலயத்தை அமைக்கும் வேலை திட்டத்தின் கீழ் தற்சமயம் யாழ்ப்பாணம் மற்றும் ராஜாங்கரை பகுதிகளில் 2 வலயங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அவை இரண்டும் சிறந்த முறையில் செயல்பட்டு வருவதாக விவசாய அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. அவசரத்தில் அங்கும் இங்கும் வைக்க வேண்டாம் தங்கமே. இப்போது தங்கப்போனுக்கு அதிகூடிய முற்பணம். அலையுங்கள் 0115-880-400. LOLC ராம்சவி தங்க கடன் சேவை. பாதுகாப்பாக வைத்திருக்கும் நகைகளை அவசர தேவைக்கு வைக்கவிட. அவசரத்தில் அங்கும் இங்கும் வைக்க வேண்டாம் தங்கமே. இப்போது தங்கப்போனுக்கு அதிகூடிய முற்பணம். அலையுங்கள் 0115-880-400. LOLC ராம்சவி தங்க கடன் சேவை. பாதுகாப்பாக வைத்திருக்கும் நகைகளை அவசர தேவைக்கு வைக்கவிட. காலநிலை அறிக்கை.
நாட்டின் மேல் சப்ரகமுவ, வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மேல் மற்றும் சபரகமுவ மாகாணங்களிலும் நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களின் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் மாத்தளை மாவட்டத்திலும் பல தடவைகள் மழை பெய்யலாம். ஊவ மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களின் சில இடங்களிலும் இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக திணைக்களம் விடுத்துள்ள வானிலை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காலநிலை அறிக்கை கேட்டீர்கள். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அயல் நாடுகளுடன் தொடர்ந்தும் உறவினை வலுப்படுத்த தயார் என இந்திய பிரதமர் தெரிவிப்பு. ரயில் இயந்திர சாரதிகளின் பணி புறக்கணிப்பு தொடர்ந்தாலும் குறிப்பிடத்தக்க அளவு ரயில்களை சேவையில் ஈடுபடுத்த நடவடிக்கை. பாடசாலை கட்டமைப்பை டிஜிட்டல் மயப்படுத்தும் 2ஆம் கட்டம் விரைவில். சுமார் 30 கோடி ரூபாய் பெறுமதியான ஹெரோயின் கஹத்துடுவையில் போலீசாரினால் கைப்பற்றல். காசா பகுதியில் இஸ்ரேல் பணைய கைதிகளை மீட்பதற்காக மேற்கொண்ட நடவடிக்கையில் 300 பலஸ்தீனியர்கள் பலி, 4 பணைய கைதிகள் மீட்பு. T20 உலகக்கிண்ண போட்டித் தொடரில் நேற்று இடம்பெற்ற பாகிஸ்தான் அணியுடன் இடம்பெற்ற போட்டியில் இந்திய அணிக்கு வெற்றி. இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை பிற்பகல் 12:45 ஒலிபரப்பாகும்.